ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 10 ஆகஸ்ட் 2024. இன்னைக்கு பாபாவுடைய மகா வாக்கியம், एक बात के साथ दिल की सच्ची प्रीत हो तो माया कभी डिस्टर्ब नहीं करेगी, उसका डिस्ट्रक्शन हो जाएगा. ஒரு பாபாவுடன் உங்களுக்கு உள்ளத்தினுடைய உண்மையான அன்பு இருந்ததென்றால் மாயை ஒருபொழுதும் உங்களை தொந்தரவு செய்யாது. அதற்கு பதிலாக மாயை அழிந்து போய்விடும். விஷயம் என்னவா? ஒன்னா நம்ம ராம் எனக்கூடிய ஸ்ரீபாபாவோட இருப்போம், அல்லது மாயின் பக்கம் இருப்போம். ஆனால் மாயை வரும் பொழுது நம்ம அந்த சத்தியமானவர்களுடைய சங்கத்துல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அது ஃபீல் ஆகுது. பாபா டச் பண்றாரு, குழந்தை இது மாயை, இது ஒரு டெஸ்ட் பேப்பர். அப்ப பாபா இருக்கும் பொழுது மாயை நம்மை தொந்தரவு செய்யாது. வரும், ஆனால் அது முடிந்து போய்விடும். लेकिन अगर सच्चे दिल की प्रीत नहीं है, सिर्फ बाप का हाथ पकड़ा है, साथ नहीं लिया है, तो மாயா द्वारा घात होता रहेगा. ஆனால் இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதுக்காக பாபா புரிய வைக்கிறாரு. அன்பு உள்ளத்தினுடைய ஆழமான ஒரு ரூபத்துல இருக்கணும். மேலோட்டமாக அன்பு இருக்கு, நம்ம பாபா பாபா சொல்றோம், ஆனால் உண்மையான நினைவு இல்ல. சோ நீங்க பாபான்னு சொல்றீங்க, ஆனால் அவருடைய துணையை அனுபவம் செய்வதில்லை, அவருடைய கையை பிடிப்பதில்லை என்றால், அப்ப அந்த மேலோட்டமான அன்புல பாவனை இருக்கு, ஆனால் அது சக்தியின் ரூபத்தில் மாறுவதில்லை, அது துணையின் ரூபத்தில் இருப்பதில்லை. அப்படின்னும் பொழுது மாயை அவ்வப்பொழுது உங்களை தாக்கிவிடும். சோ அது குத்து விட்டுட்டே இருக்குமா, நம்ம கீழே விழுந்துட்டே இருப்போம். அதனால பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, உள்ளத்தினுடைய அன்பு இருக்கான்னு பாருங்க. அந்த சச்சி பிரீத் உண்மையான அன்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னுடைய உதவி கிடைக்கும், நீங்க என்னுடைய கைய பிடிச்சிட்டு இருக்கிற போல இருக்கும். இல்லைன்னா அந்த மேலோட்டமான நினைவு அன்பு இருந்தாலும் நாம கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கை அப்படின்னும் பொழுது அது நம்முடைய ஞானத்தினுடைய பர்சன்டேஜ் ஆகவும் இருக்கலாம், மற்றும் பாபா என்ன ஸ்ரீமத்து எதை எப்படி செய்யணும்னு சொல்றாரோ அதையும் நாம் சரிவரமாக பின்பற்ற வேண்டும். ஏன்னா வழிகாட்டி கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாருன்னும் பொழுது அந்த வழிப்படி நடந்தால்தான் நமக்கு நன்மை இருக்கு. இல்ல அவர் ஒண்ணு சொல்றாரு, நாம வேற வழியில நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் அவர் கையை நம்ம பிடிக்கலன்னு அர்த்தம். அதனால நினைவின் கூடவே அவர் மீதான ஆழமான அன்பு, அந்த அன்பினுடைய அடையாளம், அவர் என்ன வழி சொல்றாரோ, என்ன வழி காட்டுறாரோ அதில் நிச்சய புத்தியுடைய ஆத்மாவாகி அந்த வழிப்படி கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்ரீமத் படி நடக்கணும். அப்ப நம்ம மாயனுடைய தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.